ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எம்பெரிக்கல் ஃபார்முலா வந்து கேட்பாங்க, மாலிகுலர் ஃபார்முலா வந்து கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து எம்பெரிக்கல் ஃபார்முலா நம்மளே எடுக்க சொல்லுவாங்க. லைக் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க கொஸ்டின்ஸை நீங்களே ஃப்ரேம் பண்ண நீங்களே அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருப்பாங்க, நிறைய மாஸ் பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நீங்க மறுபடியும் இதை எடுக்கணும். தட் இஸ் ஃபார்முலா, பட் இது உங்க புக்ல இல்ல. எம்பெரிக்கல் ஃபார்முலா, molecular formula by empirical formula gives you the n. இந்த n தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இந்த இடத்துல மாஸும் கொடுக்கலாம், ரெண்டு பேர்த்தோட மாஸ் கொடுத்துருவாங்க. நீங்க மாஸை இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். அதை வச்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தட் n is 2 அப்படின்னா HO அப்படிங்கிற ஒரு எம்பெரிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா தென் திஸ் ஹோல் மல்டிபிள் பை 2, அப்போ H2O2 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே இந்த இடத்துல இதுக்கு பதிலா கார்பன் இருந்தது அப்படின்னா, கார்பன் HO2 இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி இங்க 3 இருக்கு அப்படின்னா C3H3O6. இது வந்து இப்படி ஒன்றும் இல்லை, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மாலிகுலர் மாஸ் அண்ட் ஃபார்முலா மாஸ். ஃபார்முலா மாஸ் வந்து மோஸ்டா சாலிட் ஸ்டேட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். சாலிட் ஸ்டேட்ல ஒரு சோடியம் குளோரைடு இருக்கு அப்படின்னா அது வந்து சிம்பிள் எஸ்எஸ்சில இருக்கும். எஸ்எஸ்சில இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு கேவிட்டியில அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபார்முலா மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சோடியம் குளோரைடு இருக்குன்னா ஒரு சோடியம் சுத்தி ஒரு குளோரின் இருக்கும். 6 கோஆர்டினேஷன் இருக்கும். இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பரே 6 இருக்கும். அந்த 6 இடத்துலயும் குளோரின் தான் இருக்கும். சோடியம் வந்து நடுவுல இருக்கும், நடுவுல பிரசன்ட் ஆயிருக்கும். இஃப் யூ டேக் ஒரு கியூபிக் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா நடுவுல சோடியம் இருக்கும். இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், எல்லா கார்னர்ஸ்லயுமே Cl இருக்கும். இது கூட இந்த ஒரு 1 2 3 4 5 6 கோஆர்டினேட்டிங்ல இருப்பாங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொரு 6 வந்து கோஆர்டினேஷன்ல வந்துடும். ஸோ இந்த மாதிரி 6 கோஆர்டினேஷன் பண்ணி அது ஒரு லேட்டிஸ்ல இருக்கும். எப்பயுமே நம்ம கேட்டயான்ஸை சொல்றப்போ கேட்டயான்ஸை சுத்தி தான் ஆனியான்ஸ் வந்து இருக்கும். ஏன் ஆனியானை சுத்தி கேட்டயான் இருக்கிறது இல்லை அப்படின்னா, கேட்டயான்ஸ் தான் மோஸ்ட்லி மிடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதை சுத்தி தான் ஆனியான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இருக்கு அப்படின்னா சோடியம் வந்து தாங்கிட்ட இருக்க ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்துட்டு சோடியம் பிளஸ்ஸா மாறும். எப்பெல்லாம் ஒரு ஸ்பீஷீஸ் வந்து பிளஸ்ஸா மாறுதோ அப்பெல்லாம் அது என்ன ஆகும்னா அதோட சைஸ் வந்து சின்னதா மாறிடும். எப்பெல்லாம் அது சின்னதா மாறுதோ அப்பென்னா அது லாட்டிஸோட உள்ளுக்குள்ள போய் நல்லாவே ஸ்டோர் ஆயிருக்கும். இதே நீங்க குளோரின் எடுத்துக்கோங்க, குளோரின்ல மைனஸ் இருக்கும், குளோரைடா இருக்கும். அது என்ன பண்ணும், குளோரின் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அது ஒரு எலக்ட்ரானை வாங்கி Cl மைனஸா மாறும்போது அதோட சைஸ் இன்னும் பெருசா இருக்கும். பட் இதோட சைஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலா இருக்கும். அதனால ஒரு கியூப் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சோடியம் நல்லா மிடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். குளோரைட் பெருசா இருக்கனால இட் வாஸ் ப்ரெசென்ட் அட் தி எட்ஜஸ் ஆஃப் த கியூப். கியூபோட எட்ஜஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது மூலியமா அது கோஆர்டினேஷன் கொடுக்கும் இந்த சோடியம்க்கு. அதனால எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த சோடியம் இஸ் ப்ரெசென்ட் இன் த மிடில். இது மட்டும் இல்லாம பேரியம் சல்ஃபேட் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம எழுதுறப்போ வெறும் ஒரு எண்ணெய் ஒரு Cl தான் நம்ம எழுதுறப்ப இப்படி எழுதுறோம். பட் ஆக்சுவலா நீங்க ஒரு NaCl கிறிஸ்டல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து 6 கோஆர்டினேஷன் இருக்கு. குளோரின் வந்து 6 கோஆர்டினேஷன் பண்ணிருக்கனால இங்க ஒரு டிஃபரன்ஸ் வந்து லை ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாலிகுலார் மாஸ் அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 × 1 + 16. இது எல்லாமே அட்டாமிக், இதோட அட்டாமிக் மாஸ், இது அதோட அட்டாமிக் மாஸ். இந்த அட்டாமிக் மாஸை சேர்த்து சொல்றப்பதான் உங்களுக்கு மாலிகுலார் மாஸ் கிடைக்கும். இட் இஸ் 18. அப்ப 1 வாட்டர், ஒரு வாட்டரோட மாலிகுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட மாலிகுலார் மாஸ் வந்து 18 அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒன்னொன்னுக்கும் 1 and 16 அட்டாமிக் மாஸ், அந்த ஆட்டமோட மாஸ். ஸோ அதனால அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலார் மாஸ் அண்ட் ஃபார்முலா மாஸ் போத் ஆர்
these three are different. Okay, இந்த question லாஸ்டா பார்க்கலாம். Percentage of an element out of compound. For example, அதே மாதிரி நீங்க ஹைட்ரஜனே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட பெர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இதோட மாஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 2 into 1. இதோட இது வந்து 1 கிராம். ஸோ ரெண்டு இருக்கவும் 2 into 1 divided by whole 18. அப்போ 2 divided by 18 1 by 9. இதை நீங்க ஃபிராக்ஷன்ல இது பண்ணீங்க அப்படின்னா you will be getting some percentage into 100. உங்களுக்கு இங்க பெர்சன்டேஜ்ல கிடைக்கும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் an element out of a compound வந்து கால்சியம் கார்பனேட் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய காம்பவுண்டுக்குலாம் இது பண்ணுவாங்க. அதில் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா இம்பியூர் சாம்பிள்னு ஒன்று இருக்கும். இது ஜேஇ பேப்பர்ல அடிக்கடி கேட்பாங்க. இம்பியூர் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அதுல வந்து பியூரானது இருந்தாலுமே இம்பியூர் சாம்பிள்னு சொல்லுவாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் பிளஸ் இம்பியூரிட்டிஸ் இது ரெண்டுமே இருக்கிறப்போ அதை வந்து இம்பியூர் சாம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த இம்பியூர் சாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட். மோஸ்ட்லி கால்சியம் கார்பனேட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில அதிகமா யூஸ் பண்றோம். சின்ஸ் சிமெண்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப கால்சியம் கார்பனேட் மேல தான் டிபெண்டா இருக்கனால கால்சியம் கார்பனேட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்போ கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் இந்த மாதிரிலாம் போட்டாங்க அப்படின்னா திஸ் டினோட்ஸ் ஹீட்டை டினோட் பண்றாங்க. கால்சியம் ஆக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு மேல வந்து கேஸா வெளில வந்துடும். ஸோ 1:1 தான், எல்லாமே 1:1 தான். நீங்க 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியில எமிட் ஆகணும். இது வந்து எப்படி சொல்லலாம், இப்போ 1 இந்த இடத்துல 1 இல்லாம இந்த இடத்துல ஒரு 0.5 இருந்தாலும் இங்க 0.5 தான் வரணும். ஆனா ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா ஈவன் 1 இருந்தாலுமே இங்க 0.5 தான் வந்து கால்சியம் கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிட் ஆகும். இந்த இடத்துல இருந்து 100% வந்து ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா இந்த இம்பியூரிட்டினால. இந்த கால்சியம் கார்பனேட்லயும் சம் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்பியூரிட்டிஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளில எமிட் பண்ணாம அது கூட ரியாக்ட் பண்ணி வேற ஏதாவது காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அது ரெசிடியூவா இது கூடயே செட்டில் ஆகலாம். ஸோ இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அதனால ஈவன் நம்ம 1 எடுத்தா 1 தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 1 எடுத்தா நம்மளுக்கு 0.5வும் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் இம்பியூர் சாம்பிள். இது கூட இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி அது கூட ரியாக்ட் பண்ணி வேற ஏதாச்சும் ரெசிடியூவை ஃபார்ம் பண்ணி செட்டில் ஆயிடும். ஸோ அதனால இதுக்கு என்ன பண்ணுவோம், பெர்சன்டேஜ் ஈல்டு கால்குலேட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது. பெர்சன்டேஜ் ஈல்டு அப்படின்னு சொல்றப்போ தியரட்டிக்கலா நம்ம கால்குலேட் பண்றப்போ என்ன வேல்யூ வருதோ அது மட்டும் இல்லாம அப்சர்வ்டு வேல்யூ ரெண்டுத்தையும் போட்டு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த பெர்சன்டேஜ் ஈல்டு. தியரட்டிக்கலா ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோல்ஸ் வரணும் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா, ஆனா நம்ம எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்த்து நம்ம வெயிட் பண்ணி பாக்குறப்போ நம்ம கிட்ட 1 தான் வந்திருக்கு அப்படின்னா 0.5 into 50% தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து இதுல வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால பெர்சன்டேஜ் ஈல்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்காக தான் இந்த பெர்சன்டேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எம்பெரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா. லிமிட்டிங் ரியேஜென்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. லிமிட்டிங் ஏஜென்ட் ஏன் அப்படின்னா இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் வச்சு ஜேஇல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீட்லயும் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். இந்த ஈக்லிபிரியம்ல இதை வச்சுதான் அங்க வந்து ஒர்க்கே நடக்கும். அந்த ஈக்லிபிரியம்ல வந்து எப்படி இந்த இடத்துல ஒரு ஏ காம்பவுண்ட் இருக்கு, பி காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஈக்லிபிரியம் சிம்பிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னாலே இந்த இடத்துல ஒரு 50% இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கான்செப்டை தான் நம்ம ரேஸ்மைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஈக்லிபிரியம்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியாச்சும் ஒரு பக்கமா கொண்டு வந்துடணும். அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது. எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் அந்த ரியாக்ஷன்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். வாட்டர் அதிகமா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா ஒரே ப்ராடக்ட் கிடைச்சிடும். இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்ல இருக்கிறது மறுபடியும் சேர்ந்து ரியாக்டண்டா ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால இப்போ SN2 மெக்கானிசம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்வர்ஸ் ஆகணும். ப்ராடக்ட் எல்லாமே இன்வர்ஸ் ஆகணும். அதுல என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரேஸ்மிக் மிக்சரா வந்து அது நடந்துடும். ஈவன் நீங்க SN2ல ரேஸ்மைசேஷனே பாசிபிள் இல்லை. இதுல SN2வே பாசிபிளே கிடையாது. அதுலயே ஆனா ரேஸ்மைசேஷன் நடக்கும் அப்படின்னா அப்ப அந்த லெவலுக்கு நம்மளோட அந்த அளவுக்கு அந்த வெளியில போற லீவிங் குரூப் ரொம்ப ரியாக்டிவா இருந்துச்சுன்னா மறுபடியும் அட்டாக் பண்ணி மறுபடியும் 50% ஆர் இருக்குன்னா மறுபடியும் 50% எஸ்ஸா வந்துடும்.
ஆனா SN2ஓட நேச்சரே என்னது, ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டார்டிங்ல 6 இருந்தா கம்ப்ளீட்லி எஸ்ஸா தரணும். ஆனா எஸ்ஸா தராம 50% ஆர் 50% எஸ் இன் ஸ்பெஷல் கண்டிஷன். ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு லிமிட்டிங் ரியேஜன் பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே லிமிட்டிங் ரியேஜன்ட்டோட ஒர்க் தான். இதை வச்சு தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 8A plus 3B gives 4D இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. என்ன வேணா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். AC3 எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏல ஒரு மோல் ஆஃப் ஏ 4 moles ஆஃப் டி வந்து தருது. இதே மாதிரி 3 moles ஆஃப் பி ரியாக்ட் டு ஃபார்ம் 4 moles ஆஃப் டி. இவங்க ரெண்டு பேருமே ரியாக்ட் பண்ணி இவ்வளோ மோல்ஸ் தராங்க. இப்ப வந்து இது வந்து ஜென்ரலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம கீழே இது வந்து ஜென்ரலைஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இப்ப நம்ம என்ன லேப்ல ரியாக்ட் பண்ண போறோம், நம்ம என்ன லேப்ல மோல கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம 2 கொடுக்குறோம், இது 6 கொடுக்குறோம் அப்படின்னா என்ன டி வந்து எவ்வளவு ஃபார்ம் ஆகும். இது ஜென்ரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜென்ரலைஸ்டான ஒரு ஈக்குவேஷன், ரியாக்ஷன் எல்லாமே. இப்ப நம்ம கையில இருக்கிறது 2, 6 இருக்கு. இப்ப நம்ம எப்படி லிமிட்டிங் ரியேஜன்ட் கண்டுபிடிக்கிறது? எடுத்தோடனே கம்மியா இருக்கனால இதான் லிமிட்டிங் ரியேஜன்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணணும், ஸ்டாய்கியோமெட்ரியால டிவைட் பண்ணணும். அந்த ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு தான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ 2 இருக்கு, 1 இருக்கு, 2 divided by 1. ஓகே, நெக்ஸ்ட் 6 divided by 3 gives 2. இப்போ ரெண்டுமே ஈவனா இருக்கு. ரெண்டுமே ஈவனா இருக்குன்னா ரெண்டுமே லிமிட்டிங் ரியேஜன்ட் தான். இதே ஒண்ணு மட்டும் தான் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த கம்மியா இருக்கிறதா லிமிட்டிங் ரியேஜன்ட். ரெண்டுமே 2லயே இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே லிமிட்டிங் ரியேஜன்ட் தான். ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் தான் கொடுக்க போகுது. அப்ப எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது? இப்போ 3B gives 4D அப்படின்னா ஒரே ஒரு B மட்டும் நம்ம போட்டோம்னா 4/3 ஆஃப் D வந்து கிடைக்கும். இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, 6 இருக்கு. அப்போ 6B 6 into B க்கு நம்ம 4/3 ஆஃப் D போட்டோம். அப்போ 4/3 ஆஃப் D. இதை நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா 24/3 வரும் and 8 times. ஸோ அப்போ 8 moles இங்க ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபல். எப்போ நீங்க 2 moles இதை போடுறீங்க, 6 moles ஆஃப் இதை போடுறீங்களோ அப்போ உங்களுக்கு 8 moles வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. இங்க நீங்க 3 போட்டீங்க, 3யோட இது வந்து ஒரு 1 யூனிட்னு வச்சுக்கோங்க. 1 யூனிட் அதிகமா இருக்கு. இங்க 6ன்னு வைக்கிறப்போ இது 1 யூனிட், அதாவது 2 இருக்கு. ஒரு யூனிட் வந்து இங்கேயும் ரைஸ் ஆயிருக்கு. பிகாஸ் இங்க வந்து ஏவோட பர்சன்டேஜுமே இது கூட இன்க்ளூட் பண்றோம். அதனால இங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் ரைஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து லிமிட்டிங் ரியேஜன் நம்ம கண்டுபிடிப்போம். இதே இப்போ நம்ம ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதுல 10 இருக்கு, இதுல 40 இருக்கு. 540 8C. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ நம்ம கிட்ட 5 இருக்கு அப்படின்னா 5 ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு 8C கொடுத்துரும். நெக்ஸ்ட் 4 Bல 4 இருக்கு, 4 ரியாக்ட் ஆகி 8C கொடுத்துரும். இது வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்ட்ரைக் முதல்ல எடுத்த உடனே நீங்க மேல இருக்கிறதான் பார்க்கணும். 1னா 1, நெக்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் அது எவ்வளவு தருது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டாய்கியோமெட்ரி போடணும். 1 4 கீழே 5 40 இருக்கு. டிவைட் பண்ணி பாருங்க. 5 divided by 1 40 divided by 4. இங்க 5 வரும், இங்க 10 வரும். இப்போ 5 and 10 இருக்கு, இங்க 8 இருக்கு கான்ஸ்டன்டா. 5A எடுத்தாதான் நம்மளுக்கு 8, 1A எடுத்தோம்னா நம்மளுக்கு 8 கிடைச்சிடும். இங்க வந்து நம்மளாவே தெரியுது இதுதான் லிமிட்டிங் ரியேஜன்ட். ஏன்னா இதுதான் கம்மியா இருக்கு, அப்ப இதுதான் லிமிட்டிங் ரியேஜன்ட். இப்ப இதை வச்சுதான் இங்க ரியாக்ஷனே நடக்க போகுது. இப்போ 1Aல 8C கிடைக்குது அப்படின்னா
5A இருக்கிறப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதான். This is nothing but it is 40. இங்கே 40 கிடைச்சிரும். ஏன்னா இந்த மிக்சர் எல்லாமே நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். அங்கே 1க்கே இங்கே 8 கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இங்கே 5 இருக்கிறப்ப இது 40 கிடைக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கு 10. இப்போ இதோட 10 மேல இருக்கிறது போடணும். 4B which gives 8C அப்படின்னா B which gives 8/4C, it is twice. So B is equal to 2 of C. If you have B of 10, then it is 2 into, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 10 இருக்கு. 10 இருக்குன்னா 10 equal to 2C, so it is 5. டபுள். ஓகே, அதுல வந்து டபுள் இருக்கு. ஆனா நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் 5 இருக்கிறதுனால இங்க 5 தான் இதுவுமே கொடுக்கும். அதான் C is equal to 5. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட் 5 இருக்குன்னா 5 தான் கிடைக்கும். ஈவன் நீங்க 40 போட்டாலும் பேலன்ஸ் 35 மோல்ஸ் இங்க அன்ரியாக்டடா எக்ஸஸா அப்படியே இருக்கும். இதோட எந்த ரியாக்ஷனுமே இது பண்ணாது. அங்க 5 இருக்குன்னா 5 சேர்ந்து இங்க 8 கொடுக்கணும் அப்படின்னா 5 தான் இங்கே ரியாக்ட் ஆகும். இதுல இருந்து மேஜரா எதுவும் ரியாக்ட் பண்ணாது. இன்னும் நீங்க அந்த காம்பவுண்ட் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய உங்களுக்கு இது புரியும். நான் அந்த எக்ஸாம்பிளுமே வச்சிருக்கேன், உங்களுக்கு எண்டில் அதை ஷோ பண்றேன். ஓகே, இந்த கொஸ்டினை இப்போ நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் மோலார் மாஸோட இதெல்லாம் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கேஜில இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிராம்ஸ்க்கு மாத்திடணும். 50 kg இருக்கு அப்படின்னா we know that 1 kg equal to 1000 grams. 50 kg இருக்கு அப்படிங்கிறப்போ 50,000 grams. அவ்வளவுதான். ஸோ இது வந்து இப்போ நமக்கு வந்து நைட்ரஜனோட மோலார் மாஸ் தெரியும். மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் 28 grams per mole. முதல்ல மோலை மட்டும் ஃபைண்ட் பண்ணலாம். டு ஃபைண்ட் மோல், மோல் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன்ல எவ்வளவு மோல் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி அதோட மோல்ஸை வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். டு ஃபைண்ட் த மோல் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜனோட மோல்ஸை ஃபைண்ட் பண்ணணும். மோல் இஸ் ஈக்குவல் டு 50 எப்பயும் போல ஃபார்முலால அசைன் பண்ணிடலாம் பை 28. இதுவும் கிராம்ஸ் தான், இது மோலார் மாஸ். இதோட மோலார் மாஸ், இது மாஸ். மாஸ் பை மோலார் மாஸ் gives you the moles. ஸோ இதை நீங்க பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா you will be getting 17.2 mole. ஸோ நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணனால ஐ நோ. நெக்ஸ்ட் அதே மாதிரி 10 kg ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி ஹைட்ரஜனோட மோல்ஸை கால்குலேட் பண்ணுவோம். டென் கேஜி. ஸோ அகைன் அதே கன்வர்ஷன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா பை 2. ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் 2. ஸோ 5000 வந்துடும். இப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டுத்தையுமே தனியாக வச்சுக்கோங்க. அமோனியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதோட பேசிக் ஃபார்முலா வந்து ஹேபர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹேபர்ஸ் ப்ராசஸும் ஈக்லிபிரியம் ப்ராசஸ் தான். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு இதை ப்ரெஷரை மாற்றினா கூட நம்ம ப்ராடக்ட் ஒழுங்காக கிடைக்காது. ஸோ ஆனால் இங்கே வந்து டைரெக்டாக உங்களுக்கு இந்த ஆரோவை போட்டே கொடுத்துருவாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இங்கே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 2 நைட்ரஜன் 2 நைட்ரஜன் 6 இருக்கு. ஸோ இங்கே 3 போட்டுக்கலாம். ஸோ 6 கரெக்டாக இருக்கு. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் கிளியராக பார்க்கணும். 1 மோல் 3 மோல் 2 மோல் இனிஷியலா லைக் ஒரு கண்டிஷன் சொல்லணும் அப்படின்னா 1 மோல் நைட்ரஜன் இருக்கிறப்போ நம்மளுக்கு 2 மோல் ஆஃப் அமோனியா கிடைக்குது. 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும்போது தான் அதே 2 மோல் ஆஃப் அமோனியா இருக்கும். இது ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷன். இந்த ப்ரொபோசிஷனை போட்டால் மட்டும் தான் 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம மாற்றணும் அப்படின்னா அங்கே வந்து அந்த லெவல் வந்து சேஞ்ச் ஆகிடும். இங்கே வந்து ஒழுங்காக கிடைக்காம போயிடும். அப்போ இதில் நல்லாவே நமக்கு தெரியுது லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ்னு பார்த்தோம்னா இவங்க தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக தெரியுறாங்க. ஆனால் நம்ம எப்பயுமே இது வந்து இட்ஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்டைஸ்டு ஈக்குவேஷன்ல பாக்குறப்ப இவங்க கம்மியா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம எப்பயுமே நம்ம போடுற குவான்டிட்டியை பார்க்கணும். நம்ம எவ்வளவு போடுறோம் அப்படின்னு. அங்க 50 kg, இங்க 10 kg தான். இங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க நம்ம இப்ப அதே மாதிரி 50 kg, ஆனா இங்க 10 kg. டிவைட் பண்ணி பாருங்க. 50/1க்கும் 10/3க்கும் யார் கம்மியா வருவா? இது ஃபிராக்ஷன்ல இருக்கு. டெஃபினெட்லி இதுதான் கம்மியா இருக்கும். 3 பாயிண்ட் சம்திங்ல வரும். ஸோ இதுதான் கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு. அப்போ இந்த வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்.
பட் நீங்க புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப லாஸ்டா தான் இதுதான் லிமிட்டிங் ரீஜன் சொல்லுவாங்க. அவ்வளோ காம்ப்ளிகேஷன்லாம் போக தேவையில்லை. ஐடியா இதுதான், நம்ம போடுற ரியாக்டன்ட்டை பேஸ் பண்ணி தான் லிமிட்டிங் ரீஜன் சொல்லணுமே தவிர்த்து ஸ்டாண்டர்டைஸ்டான ஈக்குவேஷனை பார்த்து இதுதான் வந்து லிமிட்டிங் ரீஜன் நம்ம சொல்ல முடியாது. அன்லஸ் அவங்க கொடுத்த அதே இப்போ இவங்க வந்து மோல் கான்செப்ட்ல நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க கீழே வந்து 28 கிராம்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். அப்ப நம்ம யோசிக்காம சொல்லிடலாம் இவங்க தான் லிமிட்டிங் ரீஜன்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதை விட கம்மியா இருந்துச்சு இவங்க லிமிட்டிங் ரீஜன் சொல்லிடலாம். பட் அப்படி இல்லாத சுச்சுவேஷன்ல வி ஹாவ் டு டூ இந்த மாதிரி சிம்பிளான டெக்னிக் இதுதான். இந்த மாதிரி நீங்க 10/3 பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து லிமிட்டிங் ரீஜன். இப்ப லிமிட்டிங் ரீஜன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்களை பேஸ் பண்ணி தான் அமோனியாவோட ப்ரொடக்ஷனே இருக்கு. இவங்க எவ்வளவு ஜென்ரேட் பண்றாங்களோ அமோனியாவை, அவ்வளவு அமோனியா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும், இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் மோல்ஸ். ஹைட்ரஜனை வந்து 10 kg எடுத்திருக்க ஹைட்ரஜன் வந்து இப்போ அமோனியா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போகுது, இங்க நம்ம 10 kg போட்டாச்சு. அதே மாதிரி 2 டிவைட் பண்ணியாச்சு. ஒரு மோலார் மாசால 5000 கிடைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிருக்கோம். இதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம், 5 × 10⁻³ எழுதிக்கலாம் ஈஸியா இருக்கிறதுக்காக. வேற டேட்டா சர்ச் கேட்டிருக்காங்க, கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் அமோனியா ஃபார்ம்டு. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அமோனியா ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு வரக்கூடிய மோலை அகெயின் நம்ம மாசா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்சிஆர்டியோட ப்ராப்ளம் தான். ஸோ 3 10 5000 இருக்கு. இப்ப 3 இருக்கு. 3 gives 2 அப்படின்னா 5000 gives 2/3 times of 5000 அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் இந்த 3 zeros பவர்ல போட்டிருக்கேன். ஸோ 10/3 × 10⁻³ ஸோ 10/3 என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை வந்து இப்போ இப்போதைக்கு நான் எக்ஸ்னு வச்சிருக்கேன். x × 10⁻³ வச்சுக்கோங்க. மோல், இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் அமோனியா தான் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மோல் ஆஃப் அமோனியாவை நம்ம இப்ப மாசா கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு மோல் கிடைச்சிருச்சு. மோலை பொறுத்தவரையும் என்ன சொல்லுவோம், மாஸ் பை மோலார் மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இங்க ஒரு XY அமௌண்ட் ஆஃப் மோல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. மாஸ் என்னன்னு அவங்க கேட்டிருக்காங்க, டிவைடட் பை 28. ஸோ மாஸ் which is equal to XY into 28 which gives some grams. Okay, ஏன்னா அது கிராம் per mole. ஸோ கிராம் per mole இது இங்கே மோல்ல தான் இருக்கு. மோல் கேன்சல், கிராம்ல ஆன்சர் உங்களுக்கு எண்ட்ல கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். பட் புக்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதை அது ஸ்டாய்கோமெட்ரியை வச்சு மறுபடியும் டிவைட் பண்ணாலும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, மாஸ் பர்சன்டேஜ் நான் நேற்று வால்யூம் டு வால்யூம் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாஸ் டு மாஸ் பர்சன்டேஜும் மோஸ்ட் ஆஃப் த டானிக்ஸ்ல, அது மட்டும் இல்லாம சில க்ரீம்ஸ்ல மோஸ்ட்லி வால்யூம் டு வால்யூம் ரேஷியோ போட்டுருவாங்க. பட் ஈவன் சில கரெக்டாக சாலிடா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மாஸ் டு மாஸ் பர்சன்ட் போடுவாங்க. ஓகே, மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். இஃப் யூ டேக் வாட்டர் எடுத்திருக்கீங்க, அது கூட ஒரு சால்வெண்ட், ஒரு சொல்யூட்டையும் நீங்க போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சொல்யூட்டுக்கு ஒரு கிராம்ஸ் இருக்கும். லெட்ஸ் டேக் x கிராம்ஸ் அப்படின்னா, வாட்டர் ஒரு அளவுல எடுத்திருப்பீங்க. லெட்ஸ் டேக் திஸ் இஸ் y கிராம்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், x கிராம் டிவைடட் பை x plus y கிராம்ஸ் which gives you some z. ஓகே, into 100. ஸோ அதனால இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. மாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் into 100 இந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு நம்ம வச்சிருப்போம். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த நிறைய டைப் ஆஃப் அந்த இன்கிரீடியன்ஸ் நான் சொன்ன மாதிரி பேஸ்டா இருக்கட்டும், இல்லை சில க்ரீம்ஸ்ல எல்லாம் மாஸ் டு மாஸ் இருக்கும், சில இதுக்கு மாஸ் டு மாஸ் இருக்கும். மோஸ்ட்லி வால்யூம் டு வால்யூம் வச்சிருப்பாங்க. லிக்விடா இருந்தால் வால்யூம் டு வால்யூம், அவங்க ரெண்டுமே கிராம் கணக்குல எடுக்கிறாங்க அப்படின்னா மாஸ் டு மாஸ் போடுவாங்க. ஓகே, so I'm having some questions.
வெயிட் பண்ணுங்க, கொஸ்டினை நான் வந்து நோட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை எடுத்தோடனே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னென்னலாம் எழுதணும், ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்க இதை கிளியரா இது பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், what mass of P4O10 was obtained when 12.4 gram of P4 react with 1.92 gram of O2? எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பாக்குறீங்க, ஏதோ ரியாக்ட் ஆகுது, அது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ணக்கூடாது, யோசிக்காம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும், யார் கூட ரியாக்ட் பண்ணா நம்மளுக்கு எந்த காம்பவுண்ட் கிடைக்குமோ அந்த காம்பவுண்ட முதல்ல எழுதிடுங்க. PO4 react with O2 to generate this. Next, this is the process 1. Step 1, step 1, step 2 சொல்றேன், நீங்க உங்க நோட்லயே இதே மாதிரி எழுதிக்கோங்க. அப்படின்னாக்கா டிஃப்ரெண்டா ஒரு ப்ராப்ளம் பாக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, this is step 1. Next, step 2. ஸ்டெப் 2 பொறுத்தவரையிலும் இப்போ இது வந்து நீங்க இந்த ஈக்குவேஷனை நீங்க பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா you will be getting 5 moles. அப்போ 1 mole of P4 generate 1 mole of P4O10. இதே 5 mole of O2 generate 1 mole of P4O10. அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் தான் ஸ்டெப் 2ல நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் சொல்லலாம். இதை ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை முதல்ல எழுதிடணும். செகண்ட் என்ன பண்ணணும், இந்த ரியாக்டன்ட் எவ்வளவு இருந்தா ப்ராடக்ட் கிடைக்குது, இந்த ரியாக்டன்ட்க்கு எவ்வளவு மோல் இருந்தா ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதிருக்கும். ஓகே, நம்ம இங்க எழுதியிருக்கிறது எல்லாமே மோல்ஸ் தான், ஆனா கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே கிராம்ஸ்ல இருக்கு. ஸோ ஸ்டெப் 3 இஸ் டு கன்வெர்ட் தோஸ் கிராம்ஸ் இன்டு மோலார் மாஸ். மாச வந்து மோலார் மாசா மாச நீங்க மோலா மாத்தணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, மோல் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் P4க்கு வந்து கண்டுபிடிக்கிறேன். P4 எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு, 12.4. 12.4 divided by molar mass. Molar mass is 31. ஓகே, இதை நீங்க பண்ணுங்க, ஒரு x அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அகைன் மோல் which is equal to mass by molar mass for oxygen. இதை பண்ணக்கு அப்புறம் தான் லிமிட்டிங் ரீஜன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா you will be wrong. 1.92 divided by oxygen, ஒரே ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கோன்னா 16, ரெண்டா எடுத்துருக்கிறதுனால we are using 32. ஓகே, இது பண்றப்போ உங்களுக்கு ஒரு Y கிடைக்கும். ஓகே, ஸோ P4O2 கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 4. relate those moles. அந்த மோல்ஸை ஸ்டார்டிங்ல நீங்க வச்சிருந்த ரிலேஷனோட ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்க 1 P4க்கு 1 தான் கிடைச்சிருக்கு, பட் இங்க 5க்கு 1.
1p4 gives you 1, but 5p4 gives you 1p4O10. இந்த ரேஷியோ கிளியரா இருக்கு. அப்போ 1:5 ரேஷியோல இங்க நடக்குது எல்லாமே. அப்ப இங்க இருக்கிறதும் எப்படி இருக்கணும்? இதை விட இது அதிகமா இருக்கணும். இது அதிகமா இல்ல அப்படின்னா என்ன ஆயிரும்? இது கம்மியா இருக்கு அப்படின்னா இது லிமிட்டிங் ரியேஜென்ட்டா மாறிடும். ஸோ இதை டிவைட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்க அப்கமிங் இயர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வரலாம். எஸ். ஸோ P4 4 இருக்கிறதுனால ஒரே ஒரு பாஸ்பரஸ்க்கு தான் இந்த வேல்யூ. ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா இட் கம் அவுட்ஸ் டு பி 0.1 and this is 0.06. இதை விட இது அதிகமா இருக்கணும். ஆனா இது கம்மியா இருக்கு. இது கம்மியா இருக்கனால நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இப்ப நடக்க போகுது. இதை பேஸ் பண்ணி தான் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ 0.06 அப்படிங்கிறதுனால ஒரு O2க்கு 1/5 of P4O10, but I'm having 0.06 of O2. Hence இது வந்து O2ஓட ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. இங்க நமக்கு வந்து 0.06 of O2னா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. O2க்கு பதிலா இந்த ஹோல் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுங்க into P4O10. ஸோ P4O10 இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மோல்ஸ் கிடைக்கும். இதை பண்ணா நம்ம மோல்ஸ் தான் கிடைக்கும். பட் நம்மளுக்கு என்ன தேவை? மாஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாஸும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த PO410ஓட மாஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா you will be getting your moles, and if you multiple this with the molar mass you will be getting your mass. இந்த basic formula, mass by molar mass is equal to mole. எனக்கு தேவை மாஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? mass is equal to mole into molar mass. அப்போ என்கிட்ட ஆல்ரெடி இங்க வந்து மோல் இருக்கு. நம்ம மோலார் மாஸோட நான் மல்டிபிள் பண்ணோம்னா 4 into 31 plus 10 into 32. இதை நீங்க பண்ணீங்கன்னா you will be getting 3.408 grams. So this is the final answer. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஸ்டெப்பா பண்ணணும். இது வந்து அவுட் ஆஃப் புக்ல இருந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் நீங்க ஜெய் கூட இந்த மாதிரி கேட்பாங்க. ரொம்ப வெறும் ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டெப் 1 ஸ்டாண்டர்டைஸ்டான ஈக்குவேஷனை எழுதிக்கணும். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டோட எப்படி ரிலேட் ஆயிருக்கு, எவ்வளவு மோல்ஸ் ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை எழுதணும். இந்த டேட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது? லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிச்சிடக்கூடாது. நமக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ சப்ஸ்டன்ஸோட மோல்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்ல முடியுமே தவிர்த்து ஸ்டாண்டர்டைஸ்டான ஈக்குவேஷனை பார்த்து நம்மளால அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்லவே முடியாது. ஸோ ஸ்டெப் 2 பண்ணிடணும். ஸ்டெப் 3 என்னது? இவங்க கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு மோல்ஸா கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா கிராம்ஸா கொடுத்துருக்காங்க. கிராமா இருக்கிறத நம்மளே மோலா மாத்தணும். அதோட இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து மோலா மாத்தணும். அதை மோலா மாத்தினக்கு அப்புறமாட்ட தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இங்க தெளிவா இருக்கு. இதுக்கும் 1 தான். பட் இங்க எப்படி இருக்கு? இது 5 இருந்தாதான் இங்க 1 கிடைக்கும். It is in the ratio of 5:1 and between them there is 1:5. அப்ப 1:5னா இதை விட அதிகமா இருக்கணும். அப்ப இங்க பார்த்தோன்னே நம்மளால தெரியுது 0:06னா it is lesser. இது கம்மியா இருக்குங்கிறப்ப இதுலயே நல்லா தெரியுது இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்ப லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளவு இருக்கும்? இங்க எவ்வளவு இருக்குதோ இந்த அளவு மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட் வருமே தவிர்த்து இங்க இவ்வளவு இருக்காங்களேங்கிறனால ப்ராடக்ட் அதிகமா வராது. இவங்களை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்கு. அவ்வளவுதான் அமோனியா ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேலேயும் இல்லை அதுக்கு கீழேயும் அமோனியா ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அமோனியா ஃபார்ம் ஆகும். அப்ப நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ண தேவையில்ல. லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாட்ட இந்த மோலை வந்து அமோனியாவோட அவங்க எப்படி ரிலேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இங்க இருக்கா? இந்த டேட்டாவையும் நம்ம கிட்ட இருக்க டேட்டாவையும் எடுத்து நம்ம கார்லேட் பண்ணணும். அதை ரிலேட் பண்ணணும். 1p4 1p4O10 5O2 1p4O10. அப்போ நம்ம கிட்ட இருக்குது 0.06 O2. அப்ப இதுல இருந்து நீங்க அமோனியாவோட கண்டுபிடிக்கணும். அமோனியாவோட மோலை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மாஸ் பை மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ். மாஸ் வேணும் அப்படின்னா மோல் இன்டூ மோலார் மாஸ். மோல் நம்மளுக்கு ஆல்ரெடி இங்க வந்து இதுல இருந்து தெரிஞ்சிடும்.
மோலார் மாஸ்க்கு மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்காக P4O10ஓட ஃபார்முலாவை எடுத்து இங்கே நம்ம அசைன் பண்ணி அதை இது கூட மல்டிபிள் பண்ணி இங்கே நீங்கள் ஆன்சரை எடுத்துடலாம். இவ்வளோ கிராம்ஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்,